ஒரு நாள் நிறைய கீரைகளை துவையலுக்காக ஆட்டு உரலில் அரைத்ததால் பகவான் ரமண மகரிஷி கைகளில் கொப்பளம் ஏற்பட்டது. அதனை கண்ட விஸ்வநாத சுவாமி எவ்வளவு சொல்லியும் பகவான் கேட்காமல் அவருடைய வேலைகளை அவரே செய்தார். விஸ்வநாத சுவாமி மறுநாள் பகவான் வருவதற்குள் பகவானின் வேலைகளை செய்து முடித்து விட்டார். பகவான் வந்து பார்த்துவிட்டு, விஸ்வநாதா, நீ ஏன் செஞ்ச என்று கேட்டார். பகவானே, கையில் கொப்பளத்தோடு நீங்க வேலையை செய்யறத பாக்குறதுக்கு மனசு தாங்க மாட்டேங்கிறது. என்னால அதை பார்க்கவே முடியல பகவானே என்றார் விஸ்வநாத சுவாமி. பகவான் விஸ்வநாதனை பார்த்து, விஸ்வநாதா, ஆரம்பத்துல பிக்ஷைக்கு போவேன், இப்போ ஓசியில சாப்பாடு போடுறா. நான் ஏதாவது வேலை பார்க்கணுமோ இல்லையோ, இதுதான் ஏதாவது ஒரு வேலைய பார்க்க சமையல்ல உதவுறேன். இன்னைக்கு என் வேலைய நீ பார்த்துட்ட, அதனால உன் வேஷ்டிய கொடு, நான் துவைச்சு தந்துடுறேன் என்றார் பகவான். பகவானின் எளிய நேர்மை விஸ்வநாத சுவாமியின் அகத்தை குழைத்தது.